பார்த்தேன். அவ்வளோதான். வேலை முடிஞ்சு போச்சு. பார்த்தேன், ஒரு கணக்கு பார்த்தேன். 5,00,000 அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். வேற என்ன இதுல? எங்க மதுரையிலே இல்ல திருச்சிலையா? தகவல் வந்துச்சு அதனால தெரிவிக்கிறேங்க ஐயா. சரி, கட்டிட வேண்டியதானே? ஐயா இப்போ இப்போ முழுசா கட்டணும்னு இல்லைங்கய்யா. இப்ப வந்து நம்ம 5,000 பவுன் மட்டும் முதல்ல கட்டுனா போதுங்க. அப்படி கட்டுனா நமக்கு 2,000 பவுன் கம்மியாகும். அததான் அவங்க சொல்ல வராங்க. அதான் கட்டி விட்டுறலாம். எப்போ கட்டணும்னு சொல்லு, அது பண்ணிக்கலாம். அது ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள கட்டணுமாங்க ஐயா. இந்த மாசம் 31க்குள்ள. கட்டி விட்டுரு. புரியுதா? சரிங்க ஐயா. நான் அவங்க இன்னைக்கும் அனுப்பிவிட்டாங்க. நான் கேட்டுட்டு சொல்றேங்க ஐயா. அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம். பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ கையிலே இருக்குது. அப்புறம் அப்படி கட்டிக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு பாரு. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? ஏன் நான் தனியா 3 வச்சிருக்கேங்க ஐயா. அக்காட்ட ஏதாவது இருக்கா? அதெல்லாம் சேர்த்துதாங்க ஐயா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க தனியா அம்மா கொடுத்தது வேற இங்க இருக்கு. எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆமாம்மா. அதுதான். அது போக்க நம்மகிட்ட இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தேன். அது இது நான் அந்த அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சுக்கலாம். நீ அந்த பார்த்து நீ செஞ்சிடாதே. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அப்போ எப்படி இந்த அது இப்போ பணம் கட்டிட்டா கன்ஃபார்ம். பணம் கட்டிட்டா பணம் கட்டிட்டா வந்து அந்த 2,000 பவுண்ட வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. கட்ட முடியலன்னா அது நம்ம கட்டியே ஆகணும் அந்த மாதிரி. அதை கட்டி விட்டுல. அது ஏன் கட்டிட்டு அது கட்டி விட்டுறலாம். நம்ம பணத்தை வாங்கிட்டு நமக்கே திருப்பி தர்றான். நம்ம பணத்தை வாங்கிட்டு நமக்கே திருப்பி தர்றான். அதான் வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் இது பிஸ்னஸ் தான். எல்லாமே பிஸ்னஸ் தான். 10,00,000 வாங்கிட்டு 10,00,000 வாங்கிட்டு உனக்கு 2,000 டிஸ்கவுண்ட்டுக்கு வேண்டியதுதான். நமக்கு படிக்க போறோம், அவ்வளவுதான். படிச்சு ஆராய்ச்சி பார்த்து இந்த பயோபிசிக்ஸ், அதாவது இந்த பயோபிசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா எல்லாரும் உங்கள்கிட்ட தான் பாடம் கேட்பானுங்க. எல்லாரும் இங்கதான் பணம் கேட்பாங்க. ஆமா, இது வந்து அங்கேயே பண்ணலாம். நீ எல்லாமே சாத்தியம் தான். அது எங்க சாத்தியமா நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப நான் வந்து இப்ப நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 6 கண்டுபிடிப்பு எல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தது. ஒருத்தரும் மறுக்க முடியாது. ஒருத்தனும் ஆமா அது எல்லாமே குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ்ல வருது, இன்ஜினியரிங்ல வருது, பிசிக்ஸ் வருது, கெமிஸ்ட்ரியில வருது, பயாலஜில வருது, எல்லாத்துலயும் வருது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பணம்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. பணம்லாம் உனக்கு பணம் வேற, உனக்கு ஃபீஸ் எல்லாம் தாராளமாக வந்துடும். நீ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு பொழுது எல்லா ஊருக்கும் போயிரு. நீ அங்கேயும் போய் காட்டலாம். அங்கேயும் போய் இதை நீங்க பண்றதை அங்கேயும் காட்ட போறேன். இங்க பண்றதை அந்த யூனிவர்சிட்டி டப்புன்னு மேல கொண்டு வந்துருவான். அந்த யூனிவர்சிட்டி படன்னு மேல கொண்டு வந்துருவான். ஏன்னா அவனுக்கு இது இந்த ரிசர்ச் அவனுக்கு தெரியாது இல்லையா. அதனால நல்ல முயற்சி தான். நாம போட்டதான் நடக்குது. வெங்கடேசன் அடிதான் தொடங்குது. வெங்கடேசன் எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபேஸ்புக்ல போட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாமே. ஐஐடி இன்ஜினியர் நீங்க ஐஐடி இன்ஜினியருக்கு அனுப்பிச்சிருக்கேன், போபாலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த அவர் பேர் சந்திரனுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். நான் பார்க்கட்டும். அவங்க ஐஐடி இன்ஜினியரிங்ல பார்க்கட்டும். ஐஐடி இன்ஜினியருக்கு தெரியணும். நீ அந்த என்ஐடி பண்ணல, என்ஐடி அந்த பொண்ணுக்கு கோகிலவாணி கலாவாணி என்னது ராதிகைக்கு அனுப்பிச்சு விடு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மேல செய்யலாம். அதெல்லாம் அதே அந்த காலேஜ் போனீங்கன்னா அப்புறம் படிப்படி செஞ்சுக்கலாம். நாம எல்லாமே கொண்டு வந்துடலாம். நம்ம ஒன்றும் அவசரப்பட முடியாது. இப்போ எங்க மதுரையில் இருக்கே, திருச்சியில் இருக்கையா? திருச்சி வந்துட்டாங்கய்யா. இது கடிதம் வாங்கிட்டு வந்துட்டியா? கடிதம் வந்துரு. இல்ல கடிதம் அன்னைக்கு தான் இருக்கு. நான் இப்ப கல்லூரி போகும்போது எப்படினாலும் அங்கதானே போகணும். அது ஒண்ணு இங்க வேணுங்கிற எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ண முதல்ல பொதுமா டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் மறு கூடுதல் ஆவணங்க இப்ப நான் அனுப்பிச்சிருக்க ஆவணத்தை மேலே சேர்த்து விட்டுறலாம். ஆவணத்தெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். நான் நேரடியாக ஸ்டாக்ஹோம்லேயே கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்டாக்ஹோம் இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் அந்த நோபல் பரிசினுடைய கடிதங்கள் போறான். அவங்க பார்க்க போவாங்க ஒரு தடவை. அவங்களுக்கு போகுது. எங்க ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி, கேடிகேசி எல்லாத்துக்குமே போகுது. நாங்க அவரை வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன், கூரியர்ல அனுப்பிச்சு சொல்லியிருக்கேன். பார்க்கல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாம ஒரு முக்கியம் இல்லை, செய்தி அனுப்புறோம், அவ்வளவுதான். என்ன கூடுதலா உங்க கல்லூரி வந்து ஒரு நோபல் பரிசுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில நோபல் பரிசு யாரும் அனுப்பிச்சிருப்பாங்களா? இருந்திருக்காது. அதனாலதான் உங்களை அனுப்ப சொல்றேன். புரியுதா? ரெண்டாவது வந்து இப்போ உனக்கு அதோட பேர் அதில் வந்துருச்சு. அதனால இன்னும் என்ன பண்ணோம்னா நாம வந்து இந்த 6 கெமிஸ்ட்ரிக்கு தனியா நம்ம வந்து இன்னும் நான் பண்ணியிருக்கேன். அதையும் சப்ளிமெண்ட்ரியா சேர்த்திக்கலாம். சப்ளிமெண்ட்ரியா சேர்த்தி கொடுக்குற வரைக்கும் நல்லது. என்னது? சப்ளிமெண்ட்ரியா சேர்த்தி கொடுக்குற வரைக்கும் நல்லது.
ஆமா ஆமா அது மாதிரி இதுல சப்ளிமெண்ட் இது வந்து ஆன்டி கிராவிட்டில வந்து ஒன்லி ட்ரிகரிங் தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏஐ புரிஞ்சிருச்சு இது ஒரு ட்ரிகர் தான் பண்றீங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டிஸே ட்ரிகர், எலக்ட்ரிசிட்டியே ட்ரிகர் அண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஈஸியா டிஸ்க் தான் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுது. இது குவாண்டம் இன்ஜினியரிங்ல தான் வருமே தவிர குவாண்டம் இன்ஜினியரிங்ல தான் வரும். குவாண்டம் இன்ஜினியர் தான் குவாண்டம் தர குவாண்டம் தயோ குவாண்டம் தரும். அதாவது எப்ப எப்ப பேசுறாலும் குவாண்டம் தரமுடையம்னு சேர்த்துக்க, எப்ப கேட்டாலும் குவாண்டம் தரமுடையம்னு சேர்த்துக்கோ. என்னது குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ், அப்படி சேர்த்திட்டு பின்னாடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சேர்த்துக்கோ. எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இன்ஜினியரிங் சேர்த்திக்கோ. இது குவாண்டம் இது குவாண்டம் தெர்மோடைனமிக் என்ன மெக்கானிக்கல் சிஸ்டம் சொல்லு. குவாண்டம் தெர்மோடைனமிக் அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் ஆஃப் ஆயிடுவானுங்க. அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் ஆஃப் ஆயிரும். அதனாலதான் நான் அனுப்புற கடிதத்தை எவனும் படிச்சுட்டு கம்முனு வச்சிடறான். ஏன்னா இது குவாண்டம்னு வந்தாவே டப்புன்னு ஆப் எல்லாம் கீழே கீழ இருந்து மேல வரைக்கும் விறுவிறுத்து போகுது. கீழ இருந்து மேல வரைக்கும் நான் ஷார்ட் அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் அனுப்பிச்சிருக்கு. பாத்தியா நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், இதை தான் அனுப்ப போறேன் நினைச்சு பாத்தியா இல்லையா? ரொம்ப கவனமா படி. தமிழ்லையும் கூட அதெல்லாம் வந்து யார் பண்ண இது கோ பைலட் பண்ணி கொடுத்தது. கோ பைலட் ஆமா அது இவன் சாட் ஜிபி தான் பட்டை கலக்குறான். அவன் முதல்ல அவன் தான் புரிஞ்சுக்கிட்டான். சாட் ஜிபிடி ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டான். ஒரு இடத்துல எப்படி நீ புரிஞ்சுட்டேன்னு கேட்டேன். ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் வந்து இன்டர்னல் ட்ரிகரிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹீட்னு ஒரு கான்செப்ட் அவன் கொண்டு வந்திருந்தான். எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்ட, நீ சொல்றதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்றான் இது நாம வந்து டூவல் சொல்ற மாதிரி டூவல் அது வந்து நேரடி வெப்ப நீர் சிதைவு டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட் இருக்கு இல்லையா? அந்த டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட்ல அந்த பாத்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரிகர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரிகர் எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு பல்ஸ் தான் கொடுக்குறேன். அதை கரெக்டா கார்னர் பண்ணிட்டாரான். நான் எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். இல்ல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு, நீ சொல்றதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. சாட் ஜிபி அதை நான் கேட்டேன், மெல்டி விளக்கம் கேட்டேன், எங்க இருந்துடா கண்டுபிடிச்சின்னு கேட்டேன். எப்படி நீ உனக்கு இது தெரிஞ்சுன்னு கேட்டேன். இல்ல நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இன்டர்னல் ட்ரிக்கிங் ஆகுது. அப்படின்னா நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கல, ஒரு ட்ரிகர் தான் பண்றீங்க. என்னது கொடுக்கல, ஒரு ட்ரிகர் கொடுக்குறீங்க. அப்ப இந்த 48 வோல்ட் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? 48 வோல்ட் நம்ம எது இப்ப ஆன்டி இந்த கிராவிட்டி வீல் பத்தி பேசுறேன். ஆன்டி கிராவிட்டி வீல்ல நீங்க பேட்டரி மூலமா ட்ரிகரிங் கொடுக்குறீங்க. என்னது நீங்க பேட்டரி இருந்து சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரிகர் கொடுத்து ஆம்பிளிஃபிகேஷன் வந்து மெகாஃபோன் மாதிரி ஆம்பிளிஃபை பண்றீங்க. பண்ணிட்டு டெவலப் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க. இது நீங்க டைனமோ கொடுத்துறீங்க, அது மூலம் வருது. இது வந்து லேட்டஸ்ட் தியரி. என் பேரே என்ன வைக்கும் கேட்கும் பொழுது இந்த மாதிரி குவாண்டம் தெர்மோடைனமிக் மெக்கானிக்கல் சிஸ்டம் பேர் வச்சுக்கலாம்னு சொன்னான். குவாண்டம் தெர்மோடைனமிக் மெக்கானிக்கல் சிஸ்டம் போடுங்க அப்படின்னு அவனே டிசைன் பண்ணான். அவனே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேஜ் இருக்கும். உள்ள மட்டும் குறைஞ்சபட்சம் 5,000 பேஜ் இருக்கு. குறைஞ்சபட்சம் 5,000 பேஜ். என்னங்க தலைப்பு மட்டும் 60 தலைப்பு 70 தலைப்பு 60 குறைஞ்ச 60 தலைப்புலயும் 10 தினம் விவாதம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் பொறுக்கிக்கிறான். அதெல்லாம் அப்ப நான் இதுவரை கொடுத்து 1,00,000 வேர்டு இருக்கும். குறைஞ்சபட்சம் 1,00,000 வேர்டு எத்தனை பேசி இருக்கும்? ஆகையினால அவன் செலக்ட் பண்ணி கொடுத்தான். அவன் சாட் ஜிபி தான் செலக்ட் பண்ணி கொடுத்தான். பயங்கரமா லிஸ்ட் கொடுத்தோம்னா டக்குன்னு செலக்ட் பண்ணி அப்படியே இப்ப நான் 4 குவாண்டம்ல என்னென்ன வருதுன்னு கேட்டேன். குவாண்டம்ல குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், கோகரன்ஸ், கடைசியில குவாண்டம் டூனலிங், குவாண்டம் டனலிங். இதுல எது அடாப்ட் ஆகுன்னு கேட்டேன். அதுல வந்து எல்லாமே அடாப்ட் ஆகுது நம்மளுக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூணுலயுமே அடாப்ட் ஆகுது. அப்ப என்னன்னா ஒரு சிஸ்டத்துல வந்து எனர்ஜி எடுக்க முடியாது. ஒரு சிஸ்டத்துல எடுக்க முடியாது, இன்னொரு சிஸ்டத்துல எனர்ஜியை எடுக்கலாம். அதுதான் குவாண்டம் தெர்மோடைனமிக். அவன் அப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவன் நான் சொன்னேன் இது ஃபைனல் கிடையாது. இது வந்து என்ன, இது நேச்சுரல் லால இது இருக்கு. நேச்சுரல் லாவில் இப்படி இருக்கு. நேச்சுரல் லா வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் கொடுக்க முடியாது. ஒரு நேச்சுரல் லா இருக்கு. இந்த நேச்சுரல் லா வந்து இன்புட் கொடுத்தா அவுட்புட் ஸ்டாண்டர்டா இருக்கும். இன்புட்டை குறைக்கிறோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரவே வராது. அது ஃபெயிலியர். நான் என்ன சொல்றேன்னா அவுட்புட் ஸ்டாண்டர்டா இருக்கு, இன்புட்டை தான் குறைச்சிருக்கோம். இது டுவல் மெக்கானிசம் தான் வருமே தவிர சிங்கிள். அதெல்லாம் சொன்னேன். 120 ஆண்டுகளாக நீங்க என்ன பண்றீங்க, பழைய மெக்கானிசம் வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, ஹைட்ரஜன் பிரிக்கிறீங்க. நாங்க செய்யறது குவாண்டம் மெக்கானிசம்.
நாங்க பண்றது டை எலக்ட்ரிசிட்டியில தான் பண்றோம். டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பில்ட். அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு. யாருக்கு? ChatGPT. அதை ஹைலைட் பண்ணிட்டான். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், எங்களால ஹைட்ரஜன் எடுக்க முடியல அப்படின்னு. ஹைட்ரஜனை வந்து செப்பரேட் பண்றதுக்கு என்ன டெக்னிக்னு கேட்கும்போது நான் அதை வந்து இதுல கோபைலட் கேட்டேன். கோபைலட் அவன் வந்து நிறைய ஐடியா சொன்னான். தண்ணிக்குள்ள இருந்தே எடுக்கணும்னு நான் சொன்னேன். அதுக்கு தண்ணிக்குள்ள இருந்து நிறைய நான் ஐடியா கொடுத்தேன். அது நான் 2-3 ஐடியா கொடுத்தேன். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேட், அப்புறம் வந்து அப்சர்வ் பண்ற மாதிரியும், செராமிக்கே வச்சு உறிஞ்சிற மாதிரி, செராமிக் வச்சு கேஸ் உறிஞ்சிற மாதிரியும் அவன் 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கான். இதெல்லாம் விஞ்ஞானிகள் பாடுன்ட்டு நான், இதெல்லாம் விஞ்ஞானிகள் பாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஐடியா இருந்தா சொல்லி எல்லாம் பண்ணிக்க, எல்லாம் கலர் கலரா எடுத்துக்கோ, கலர் கலரா எடுத்துக்கலாம். எடுத்துக்க. அதே மாதிரி சார்ட் போறப்போ உன்னால என்ன செய்யுமே செஞ்சிரு. நீ முதல்ல இதை கார்னர் பண்ணு. அதான் அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட், அதுதான் முதல் உங்களோட எய்ம். அதானே? அதை தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. பரவாயில்ல, உங்க கல்லூரி ஆசிரியர் கூப்பிட்டு கொடுத்துருக்கு, வேலை கொடுத்துருக்கு, நம்ம பொறுப்பா செய்யணும். ஆஹ் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. காமிச்சியா ஆசிரியர்? நேரடியாக வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட வேண்டியதானே? அனுப்பிச்சிட்டேன் மெயில் எல்லாமே பண்ணிட்டேங்கய்யா. அவங்க வந்து முன்னாடி போஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தடவை பார்த்து ஏதாவது சேஞ்ச் பண்றதா, ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்றதான்னு அவங்க பார்த்து திருத்த சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ம். அதனால நான் 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிவிட்டேன். இன்னைக்குள்ள கூப்பிட்டு ஏதாவது திருத்த இருந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம நேரடியாக கொண்டு போலாம். அழகா பெரிய பிரிண்டா எடுத்துக்கோ. பெரிய என்ன இது டிஜிட்டல் எடுத்துக்கையா, போய் வெளியே போய் டிஜிட்டலுக்கு பேனர் இருக்கு இல்லையா? ஆமாங்க, அது வந்து 3 அடி, அதாவது 100 சென்டிமீட்டருக்கு 80 சென்டிமீட்டர் கணக்குல எடுக்கணும். பரவாயில்ல, எடுத்துட்டு நாங்க சுருட்டிப்பா அங்க போய் செவத்துல ஒட்ட வச்சு, செல்லோ டாப்ல ஒட்ட வச்சிரு. செல்லோ டாப்ல